அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவோம். எண் 178 கீழ் 366. வழங்குபவர் அருள்முனைவர் சூசைராஜா, பிரான்சிஸ்கன் கப்புச்சின். நாள் 27/6/2024 வியாழன். ஒரு தேவாலயத்தை அடைந்ததும் பிரான்சிஸ் தனது தோழரிடம், இறைவேண்டல் செய்ய இந்த கோவிலுக்குள் செல்வோம் வாருங்கள் என்றார். பிரான்சிஸ் பலிப்பீடத்தின் பின்னால் சென்று இறைவேண்டல் செய்ய அமர்ந்தார். அந்த இறைவேண்டல் வேளையில் அவர் ஒருவித தெய்வீக தரிசனத்தை, இறை தரிசனத்தை பெற்றார். அதன்போது அவரது இதயம் ஏழ்மையின் மீது அவர் கொண்ட தன்னியா அன்பு எவ்வளவுக்கு கொழுந்துவிட்டு எரிந்தது என்றால், அவரது முகமும் நிறமும் அவரது வாய் அசைவும் அவர் அன்பின் தீப்பிழம்புகளை கக்குவது போல் தோற்றமளித்தன. மேலும் இவ்வாறு பற்றி எரிந்தவராக தனது தோழரிடம் திரும்பி வந்து, ஆ ஆ ஆ சகோதர மர்சேயு, உங்கள் சொந்த ஆளுமையை எனக்கு தாரும் என்று சொன்னார். இதை அவர் 3 முறை கூறினார். 3வது முறையாக பிரான்சிஸ் அதனை சொன்னபோது அவர் தனது சுவாச காற்றால் சகோதர மர்சேயுவை அந்தரத்தில் தூக்கி ஒரு நீண்ட ஈட்டியின் நீள தூரத்திற்கு வீசி எறிந்தார். சகோதர மர்சேயு இது குறித்து பெரும் வியப்பில் ஆழ்ந்தார். பின்னர் அவன் தன் தோழர்களிடத்தில் எவ்வாறு பிரான்சிஸ் தன்னை உயர்த்தி தூக்கி எறிந்தார் என்று சொன்னார். அப்போது அவர் ஆவிக்குள் இனிமையையும் தூய ஆவியாரின் ஆறுதலையும் அதுவரை தன் வாழ்வில் உணர்ந்திராத விதமாக அவர் உணர்ந்ததாகவும் கூறினார். அசிசியாரின் அர்த்தமிகும் அருள் வாழ்வு. எப்பொழுதெல்லாம் நாம் சிலவற்றை ஆவியில் நிறைந்துள்ளது என்று சொல்கிறோமோ, அது வழக்கமாக உள்ளார்ந்த தூண்டுதலையே குறிக்கிறது. அது ஊக்கப்படுத்தப்படுகிறது, இயக்குகிறது. அது ஊக்கப்படுத்துகிறது, இயக்குகிறது, செழிக்க செய்கிறது. தனிப்பட்ட மற்றும் குழு செயல்களுக்கான அர்த்தத்தை கொடுக்கிறது. ஆவியில் நிறைந்த நற்செய்தி பணி என்பது தனிநபர் கடமை உணர்வோடு, தனது தனிப்பட்ட விருப்பங்களோடு, சார்புகளோடு செய்யும் வேலை போன்றது அல்ல. ஆர்வம், மகிழ்ச்சி, தாராள மனம், துணிவு, எல்லையற்ற அன்பு மற்றும் ஈர்ப்பு நிறைந்த நற்செய்தி அறிவிப்பு பணிக்கான புனித அத்தியாயத்திற்கான ஆர்வத்தை தூண்டும் சரியான வார்த்தைகளை கண்டுபிடிப்பதற்காக எப்படியெல்லாம் ஏங்குகிறேன்.